இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்க போகிறது இன்டோர் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு பில்டிங்க்கு உள்ள என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்டோர் ஆப்ஜெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ப்ளேஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங்கை நம்ம இம்போர்ட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இதை அட்டாச் பண்ணி பார்ப்போம். ஸோ பில்டிங் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் மாடல். ஸோ இதில் எந்த இடத்துல உங்கள் மாடல் இருக்குது அங்கே ப்ரௌஸ் பண்ணீங்க. ஸோ ப்ரௌஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஜெக்டை என்ன ஃபார்மேட்டில் செட் பண்ணீங்களோ அதை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். ஸோ DWG. ஸோ இந்த ஃபைலை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓப்பன். ஸோ இதில் எந்த திட்டம் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் தேவைப்படுதோ அங்கே நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு பிக் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ண மாடல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு உள்ளே நீங்கள் செட் பண்ணி உங்களோட இன்டோர் ஆப்ஜெக்ட் எப்படி எடுக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒரு ரூம் அப்படின்னா இந்த ரூமுக்கு தேவையான இன்சைட் காம்பவுண்ட்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி போகிறீங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே உள்ள ஆப்ஜெக்ட். ஸோ இதில் உள்ள இங்கே இன்டோர் செட்டிங்ஸ். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்டோருக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போனீங்கன்னா இங்கே சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ண போதா இருந்தால் இந்த ப்ளேஸ் ஆப்ஜெக்ட். ஸோ சேஞ்ச் ஆப்ஜெக்ட் கொடுக்குறோம். ஸோ உங்கள் இன்டோருக்கு தேவையான எல்லா ஆப்ஜெக்ட்டும் இதில் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபேன் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையோ நீங்கள் பிக் பண்ணி அந்த இதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து உள்ளது டெக்கரேஷன் அப்படிங்கிறது இங்கே உள்ள புக்ஸ், எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன். ஸோ ஒரு லேப்டாப், ஒரு கீபோர்டு மாதிரி நீங்கள் உங்கள் இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ். ஸோ அடுத்து உள்ளது கிச்சன்ஸ். ஸோ கிச்சன் டைப்ஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அடுத்து லைட்டிங்ஸ், ப்ளம்பிங் ஒர்க்ஸ். ஸோ உள்ள ரூம் இன்சைடில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ளம்பிங் ஒர்க்ஸும் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ சீட்டிங் மாதிரி உங்களுக்கு தேவைனாலும் இந்த சீட்டிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டோரேஜ். அடுத்து ஒரு டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸ் ஒரு ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா எந்த மாதிரி டேபிள் கிளிக் பண்ணி அதை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ யூட்டிலிட்டிஸ் டூல்ஸ். இந்த பெட்டை நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பிக் பண்ணுங்கள். ஸோ எந்த திட்டம் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த திட்டம் நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த திட்டம் நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட சைஸ் உங்களுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள சைஸஸ். ஸோ பிக் பண்ணுங்கள். இந்த சைஸஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஸோ இதோட சைஸஸை இங்கே உள்ள அந்த இண்டோர் ஆப்ஜெக்டோட சைஸஸை. ஸோ அந்த இண்டோர் ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்கும் அங்கே உள்ள இந்த பாயிண்ட்ஸ். ஸோ பிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணும்போது அதோட சைஸ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ அதேமாதிரி இது இன்னும் வேறு ஒரு காம்பவுண்ட் இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்செர்ட். ஸோ இதில் லேப்டாப் அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் எடுத்துங்க. ஸோ இதில் இதுமாதிரி லேப்டாப்பே வேணும், இல்லை இந்த மொபைல் மாதிரி ஒன்று ப்ளேஸ் பண்ண போனாலும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இது எது மேலே வேணும், இந்த பெட் மேலே வேணாலும் பெட் மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறப்ப இங்கே உள்ள ரொட்டேட் ஆப்ஜெக்ட். ஸோ ரொட்டேட் ஆப்ஜெக்ட் எது ரொட்டேட் ஆக போகுது, இந்த இண்டோர் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆக போகுது. ஸோ இந்த 2 இண்டோர் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒரு இண்டோர் ஆப்ஜெக்ட், இது ஒரு இண்டோர் ஆப்ஜெக்ட். ஸோ இதை மட்டும் தான் நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதேமாதிரி ஏறதும் சேஞ்ச் ஆப்ஜெக்ட், இல்லை மொபைல் மாதிரி ஃபோனோ இல்லை மவுஸ் மாதிரி ஒன்று வேணாலும் மவுஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான இண்டோர் ஆப்ஜெக்ட் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ அகெயின் சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ உங்கள் ஸ்டோரேஜ் எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் உங்களுக்கு தேவைப்படுறதுனாலும் இந்த ஸ்டோரேஜ். ஸோ எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த நீங்கள் எக்ஸாக்டாக சூஸ் பண்ணி. ஸோ இவ்வளோ லென்த் வேண்டியில் இதோட சைஸை குறைக்க பண்ணாலும் இதோட ரீசைஸ். ஸோ இதோட ரீசைஸ் பண்ணணும் இங்கே உள்ள இந்த ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் மூவ் பண்ணாலும் ஈஸியாக மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அகெயின் சேஞ்ச் ஆப்ஜெக்ட், இங்கே உள்ள சேர்ஸ். ஸோ இங்கே டேபிள்ஸும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டேபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் வேணும், இல்லை இந்த மாதிரி டேபிள் வேணும்னு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் டெஸ்க் எடுத்துக்க போகிறோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் சைஸ் எக்ஸாக்ட் ரொம்ப பெருசாக இருக்கிறப்ப இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை சைஸ் ரெடியூஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ எந்த டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணிக்கலாம்.
again இது ரீசைஸ், ரொட்டேட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி இது ரொட்டேஷன். again மூவ்மெண்ட், மூவ் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதை பிக் பண்ணி எக்ஸாக்டாக இந்த பொசிஷனில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ இது மாதிரி இண்டோருக்கு தேவையான ஆப்ஜெக்டை நீங்கள் இண்டோர் ஆப்ஜெக்ட் மூலியமாக எடுத்துக்கலாம். இந்த பாலையும் ரீசைஸ் பண்ணிக்கிறோம். ரீசைஸ். ஸோ இது மாதிரி இன்சைடுக்கு தேவையான ஆப்ஜெக்டை நீங்கள் இண்டோர் ஆப்ஜெக்ட் மூலியமாக ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இங்கே உள்ள பீப்புள்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணி ஒரு அனிமல்ஸையோ இல்லை ஒரு பீப்புள்ஸையும் நீங்கள் இங்கே செட் பண்ணிட முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன மாதிரி டைப்லாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஹியூமன் பீன் மேலே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி ஷேப் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது உமன். ஸோ இதுக்கு அடுத்து உள்ளது பாய்ஸ் 3D. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ பெட்ஸ் மாதிரி வேணாலும் இந்த கேட் அண்ட் பேட்ஸ். ஸோ 2D பீப்புள்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு ஃபோட்டோ மாதிரி இல்லை ஒரு பிக்சர் மாதிரி தேவைப்படுது அப்படின்னா இங்கே உள்ள ஆப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி லோ டீட்டெயில்ஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரிஸ் எந்த மாதிரி டைப் பிடிச்சிருக்கோ அந்த டைப்பை நீங்கள் சூஸ் பண்ணி இதை ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை பிக் பண்ணுறேன். ஸோ இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதோட பொசிஷனையும் இதோட ரொட்டேஷன் நீங்கள் மாற்றி எக்ஸாக்டாக இடத்துல ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட், இந்த ஹியூமன் பீயிங். ஸோ இது செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கேட்டகரி எப்போயுமே இந்த பீப்புள்ஸ் அண்ட் அனிமல்ஸில் இருக்கணும். ஸோ அப்போ மட்டும் தான் இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ பிக் பண்ணி எந்தளவு உங்களுக்கு ரொட்டேஷன் தேவைப்படும் அந்த ரொட்டேஷன் நீங்கள் டெவலப் பண்ணீங்க. ஸோ ஹைட் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் ஹைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இது ரீசைஸ் பண்ண போகிறோம். எந்த ஆப்ஜெக்ட், இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ மூவ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டை ஒரு படி டிஸ்டன்ஸுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் நீங்கள் செட் பண்ண முடியும். இல்லை ஒரு பெட்ஸ் அது மாதிரி நீங்கள் அனிமல்ஸ் ஈஸியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறையா பீப்புள்ஸ் எடுப்பினாலும் இங்கே உள்ள மாஸ் பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதையும் நீங்கள் மல்டியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அகெயின் சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள ஹியூமன் பீயிங். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ எந்த திட்ட இதை ப்ளேஸ் பண்ண விரும்பீங்களோ அந்த திட்ட நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இதை ரொட்டேட் அண்ட் ரீசைஸ் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். எந்த ஆப்ஜெக்ட், இதான் உங்களோட ஆப்ஜெக்ட். சைஸை குறைக்கிறதுக்காண்டி இதை பிக் பண்ணி நீங்கள் கீழே ட்ராக் பண்ணும்போது சைஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக ரெடியூஸ் ஆகும். ஸோ அகெயின் ரொட்டேஷன். எதே ஆப்ஜெக்ட், இதே சேம் ஆப்ஜெக்டை நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி இந்த ரொட்டேஷன்ஸ். ஸோ திரும்பி இதில் உள்ள சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ கேர்ள்ஸ் 3Dயில் இந்த பிக்சர் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ ரீசைஸ் ரொட்டேஷன் ஆப்ஷன் மூலியமாக இது எக்ஸாக்டாக ஒரு இடத்துல பொசிஷன் பண்ண முடியும். ஸோ ரீசைஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் ரீசைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி இதை ரீசைஸ். எகெயின் ஒரு ரொட்டேஷன் தேவைப்பட்டாலும் நீங்கள் ரொட்டேஷனை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் ரொட்டேஷன் தேவைப்படுது. ஸோ பிக் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் இதை மூவ் பண்ணி இது மேலே எதாச்சும் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மூவ் ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்ட் பீப்புள்ஸ் அனிமல்ஸ் கேட்டகரியில் க்ரியேட் ஆகிருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இதில் அது மூவ் ஆகணுமோ அதில் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ லைட்டாக அதை மூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை பிக் பண்ணி எந்த டேரக்ஷனில் மூவ் பண்ணுமோ அந்த டேரக்ஷன் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதுக்கப்புறம் நீங்களோட ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அங்கே உள்ள சேஞ்ச் ஹைட். ஸோ கிளிக் பண்ணீங்க. ஸோ கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக இது இந்த கேட்டகரியில் செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாயிண்ட் பிக் பண்ணி உங்களால் ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எகெயின் மூவ் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பாயிண்டை ட்ராக் பண்ணி ரிவர்ஸில் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஸோ இதுமாதிரி எக்ஸாக்டாக எடுத்து ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இண்டோ செட்டிங்கில் உள்ள எப்படி இந்த ஆப்ஜெக்ட்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அது மாதிரி ஒரு பீப்புள்ஸ் அனிமல்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணாங்க பற்றி பார்த்துட்டோம். ஸோ இது வெளியே வந்துக்கிறேன். ஸோ இதில் மாஸ் பிளேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த பீப்புள்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இது ப்ளேஸ் பண்ணுறப்ப நீங்கள் சிங்கிளாக ப்ளேஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுக்காண்டி மாஸ் பிளேஸ்மெண்ட். ஸோ உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட், அடுத்து உங்களோட டைரக்ஷன் ரோ. ஸோ எவ்வளோ லென்த்துக்கு வேணும் நீங்கள் ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ லென்த்துக்கு வேணும். ஸோ இவ்வளோ லென்த்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் தேவைப்படுது. ஸோ இதான் உங்களோட நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதோட டேரக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதேமாரி ரெண்டுக்கும் உள்ள ஸ்பேஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அந்த டேரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த ஆஃப்செட் லைனை பொறுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேண்டமைஸ் ஆஃப்செட் லைனை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுமாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரேண்டமைஸ் ஸ்பேஸ் எல்லாம் இது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுமாதிரி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நீங்கள் ரெடி பண்ணாலும் ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த மாதிரி இருக்கணும். ஸோ அது கேர்ள்ஸ் எடுத்துகிட்டு ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டையும் மாஸ் பிளேஸ்மெண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்றுக்கும் இண்டிவிஜுவலாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது அடுத்து இது ரெடி பண்ணது. ஸோ கிளிக் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக ரெடிட் ஆகி ஸோ புதுசாக நீங்கள் இன்சர்ட் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எகெயின் இந்த பிளேஸ்மெண்ட் இந்த ஆப்ஷனுக்கே நீங்கள் இன்னொரு வேறு ஆப்ஜெக்ட்டை செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட். ஸோ இதுக்கு பதிலாக இந்த ஆப்ஜெக்ட்டை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு கம்பைன் ஆகி இந்த செட்டிங் படி ரெண்டுமே கம்பைனாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் எது தேவையில்லை அப்படின்னாலும் ஈஸியாக நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே இது எக்ஸாக்டாக கரெக்ட் அப்படின்னா ஓகே. ஸோ இதில் ஹியூமன் பீயிங்கில் எடுத்துக்கிறோம். அனிமல்ஸ் எடுத்துட்டு ஹார்ஸ் எடுத்துக்கும். ஸோ இதில் எந்த திட்ட வேணுமோ அந்த திட்ட ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹார்ஸ் ஒன்று டெவலப் பண்ணிடுறோம். ஸோ அகெயின் சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ வேறு எதுவும் அனிமல் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கவ் ரெடி பண்ணாலும் ஓகே கிளிக் பண்ணி ஸோ எந்த திட்ட ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி ஒரு பீப்புள்ஸையோ இல்லை அனிமல்ஸையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ஆப்ஜெக்ட்டில் பீப்புள்ஸ் அனிமல்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இங்கே உள்ள அவுட்டோர் ஆப்ஜெக்ட். ஸோ அவுட்டோரில் என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்குமோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த அவுட்டோர் ஆப்ஜெக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பிக் பண்ணி இதில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது எப்படி ப்ளேஸ் பண்ணலாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அவுட்டர் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்லாம் பார்க்குறதுக்கு இங்கே உள்ள சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டில் அக்சஸ். ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இதில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அவுட்டோரில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் நீங்கள் எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ தேவைப்படுற ஆப்ஜெக்ட் நீங்கள் பிக் பண்ணி அந்த இடத்துல பொசிஷன் பண்ணிட முடியும். ஸோ பில்டிங் தேவைப்படுற அவுட்டோர் ஆப்ஜெக்ட். கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இடத்துல இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணாலும் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ரயில்வே ட்ராக் மாதிரி வேணும் இல்லை சோலார் பேனல் மாதிரி வேணாலும் ஈஸியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ லைட்டிங். ஸோ ஸ்ட்ரீட் லைட் சிக்னல்ஸ் எல்லாமே இதில் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை பிக் பண்ணி ஸோ உங்களோட பொசிஷன். ஸோ இந்த இதை பொசிஷன் பண்ணிங்க இந்த பொசிஷன் உங்களுக்கு எக்ஸாக்டாக ரெடி ஆகிரும். ஸோ எகெயின் சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வேறு ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்துள்ள சைன்ஸ். ஸோ ரோட்ஸில் யூஸ் பண்ணுற சைன்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அடுத்துள்ள ஸ்டோரேஜ். ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ். ஸோ அடுத்த யூட்டிலிட்டிஸ்.
ஸோ கடைசியாக உள்ளது வேஸ்டேஜ். ஸோ இந்த கேட்டகரி யூஸ் பண்ணி இதில் எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைப்படணும் நீங்கள் ஈஸியாக இதை பிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்டு வேணாலும் ஸோ பிக் பண்ணுங்கள். ஸோ எந்த இடத்துல இந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டு வேணுமோ அங்கே நீங்கள் அட்டாச் பண்ணிட முடியும். ஸோ இந்த இதில் அந்த கிரவுண்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் எப்படி வேறு எதாவது அட்டாச் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கிரவுண்டில் நீங்கள் பீப்புள்ஸை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள பீப்புள்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஸோ கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் உள்ள மென் 3Ds. ஸோ எந்த இதில் ப்ளேஸ் பண்ண விரும்புங்களோ அந்த இதில் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணி ஒரு டேரக்ஷன் ஃபேஸ் டேரக்ஷன் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே உள்ள ரொட்டேட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் உங்களோட ஆப்ஜெக்ட். ஸோ இது ஈஸியாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் எகெயின் வேறு எதாவது ஆப்ஜெக்ட் வேணும்னு வேறு ஆப்ஜெக்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எந்த மாதிரி ஆப்ஜெக்ட். ஸோ இதில் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ உங்களோட பிளேஸ்மெண்ட். ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் மாஸாக ப்ளேஸ் பண்ண அப்படின்னா அங்கே உள்ள மாஸ் பிளேஸ்மெண்ட். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் எகெயின் உங்களோட செகண்ட் பாயிண்ட். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற 3 ஆப்ஜெக்ட்டுமே இந்த டைமென்ஷன் அதாவது இந்த செட்டிங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ வேறு நீங்கள் தேவையில்லை அப்படின்னா அங்கே உள்ள டெலீட். ஸோ இதுவும் தேவையில்லை அங்கே உள்ள டெலீட். ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிக்குவோம். ஸோ இதோட ஃபேஸ் டேரக்ஷன் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த கடைசியாக உள்ள ரேண்டமைஸ் ஆஃப்செட் ஃப்ரம் லைன் யூஸ் பண்ணுறது மூலியமாக ரொட்டேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு அவுட்டோஸ் நீங்கள் செட் பண்ணி அதிலையும் நீங்கள் பீப்புள்ஸ் அனிமல்ஸ் அதுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது லைட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைட் செட்டிங் எல்லாம் இதில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது நார்மலாக உள்ள ஃபோக்கஸ் லைட் ஸ்பாட் லைட் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அடுத்து உள்ளது வார்ம் லைட். ஸோ ஒரு கலர் பேஸ் பண்ணி லைட் க்ரியேட் பண்ணாலும் இதை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் செட்டிங்ஸ். ஸோ கட் செக்ஷன் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த செக்ஷனை இன்றைக்கி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஸ்பாட் லைட். ஸோ ஸ்பாட் லைட் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்பாட் லைட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது லொக்கேட் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷனை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ இதில் அவுட்டோ செட்டிங் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இதில் சேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் இந்த லைட்டை எடுத்து பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த லைட் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணிடுறோம். ஸோ இந்த லேம்ப்ஸ் எல்லாத்தையும் அதாவது இந்த லேம்ப் போஸ்ட் எல்லாத்தையும் இந்த கிரவுண்டு சுற்றி நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லேம்ப். ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று. இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கிட்ட உள்ள 3 சைடு. ஸோ 3 ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைட் சைடு உள்ள 3 எல்லாமே நீங்கள் ரொட்டேட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதுக்காண்டி ஸோ இந்த 3 ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ரொட்டேட். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த அவுட்டர் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேஷன். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி ரொட்டேஷன் இந்த பாயிண்ட். அதே மாதிரி இங்கே உள்ள இந்த ஆப்ஜெக்ட்.
ஸோ இது மாதிரி லேம்ப் போஸ்ட் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த லேம்ப் போஸ்ட்டை நீங்கள் ஹைட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எங்களோட லைட்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லைட் அட்டாச் பண்ணி அந்த லைட் மூலியமா இதுக்கு பிரைட்னஸ் கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காண்டி இங்கே லைட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட். ஸோ சேஞ்ச் ஆக கிளிக் பண்ணுறது மூலியமாக உங்களோட லைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி லைட் உங்களுக்கு தேவைப்படும் அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது பிரைட்னஸ். ஸோ உங்கள் ஃபோக்கல் லென்த்தை பொறுத்து லைட்ஸும் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ இது ஷார்ட் ஃபோக்கல் லென்த், லாங் ஃபோக்கல் லென்த்னு யூஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த லைட் எடுத்துக்கிறோம். ஸோ எந்த திட்டம் இந்த லைட்லாம் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிங்க. ஸோ எந்த திட்டம் நீங்கள் வேணுமோ அந்த திட்டம் நீங்கள் பாயிண்ட் பிக் பண்ணி செட் பண்ணிட முடியும். ஸோ இந்த திட்டம் ஒரு லைட். அது மாதிரி ரைட் சைடு உள்ள 3 லேம்ப்லையும் தனியாக லைட் செட் பண்ணிடுங்க. இங்கே ஒன்று, ஸோ இது மாதிரி லைட்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட் செட்டிங் ஈஸியாக நீங்கள் மாற்றிட முடியும். ஸோ இந்த ஃபோக்கல்லேருந்து இதோட டயாமீட்டர் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ள எடிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த எல்லா லைட்டையும் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்காண்டி இதை ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் செலெக்ஷன். இந்த லைட்ஸை மட்டும் தான் நீ செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ அதனால் லைட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் இந்த பாக்ஸில் கவர் ஆகிருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். ஸோ மொத்தமாக இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதோட கோன் ஆங்கிள். ஸோ எவ்வளோ கோன் ஆங்கிள் இருக்கோ அந்தளவு உங்களுக்கு அந்த ஸ்பாட் டயாமீட்டர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த லைட் சோர்ஸ் உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா செட் பண்ணி வைக்கிறதா. அதாவது நீங்கள் லைட் செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சோர்ஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியணுமா இல்லை வேண்டாமா. ஸோ நைட் நேவிகேஷன் ஆன் பண்ணிங்க. ஓகே. ஸோ லைட்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் ரீசெட் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி லைட்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ லெஃப்ட் சைடு உள்ள ஆப்ஷனில் வெதர் ஆப்ஷன். ஸோ இதை நைட் மோடுக்கு மாற்றும் போது அந்த லைட்டிங் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இதை ட்ராக் பண்ணி நைட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் கவர் பண்ண இந்த லைட் மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸாக தெரியும். மற்ற எல்லா இடமும் உங்களுக்கு டார்க்காக பிளாக்காக இருக்கும்.